வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு இன்னொரு புதிய ரக ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்க்கெட்டில் என்ன ஒரு விஷயம் புதுசாக வந்தாலும் சரி தான் நம்ம சேனலில் உடனே வாங்கி ரிவ்யூ பண்ணுவோம். இது பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது நாய்ஸ் கலர்ஃபிட்டில் நிறைய வேரியன்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு கலர்ஃபிட் லூப் பேர் போட்டிருக்காங்க. லூப்புனா திரும்ப திரும்ப அப்படி சொல்ல வராங்க. ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த வாட்சில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க, பாக்ஸை பிரிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் தராங்க, எல்லாமே ப்ரீஃபாக பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். நீ ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று தந்திருக்காங்க, கருப்பு கலரில் இருக்குது. இது அப்புறமா பிரிச்சிடலாம், ஒதுக்கி வச்சுருவோம். இதை தவிர வாட்ச் உங்களுக்கு தெரிய வருது பாருங்கள், டாப்பில் வாட்ச் இருக்குது. அப்புறமா அதோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதோட லாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே எடுக்கும்போது மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. தென் ஃபஸ்ட்டு நம்ம ஒதுக்கி வச்ச அந்த குட்டி பாக்ஸையும் நான் உங்களுக்கு பிரிக்கிறேன். அதை பிரிக்கும்போது யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது. நாய்ஸோட எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி தான் அவங்களுடைய பிராண்டட் ஸ்டிக்கர் ஒன்று தந்திருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் இருக்குது. இவ்வளோதான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். வாட்ச் பார்க்குறதுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும், டீசெண்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வாட்சில் என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். அதாவது நம்ம 2000 ரூபா கொடுத்து ஒரு வாட்ச் வாங்குகிறோம், அந்த வாட்சில் என்ன வசதிகள் தந்திருக்காங்க அதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. வாட்சோட ப்ரைஸ் ஃப்ளோவில் 2000 ரூபான்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரிஜினல் லான்ச் ப்ரைஸ் 2500 ரூபா போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வீடியோ பொறுத்த மட்டும் ஸ்கிரிப்ட் எழுத மாட்டோம், அப்படியே ஃப்ளோவில் போகும். எது இருக்கோ அப்படியே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் ப்ரைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2500 ரூபா வரும். இந்த 2500 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன தராங்கன்னா, இந்த வாட்சோட ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா 1.85 இன்ச்சில் டிஎஃப்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு ஹையாக இருக்குது, 60 ஹெர்ட்ஸில் இருக்குது. நான் உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கும் போது அது ரொம்ப எளிமையாக புரியும். வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 37 கிராம் வருது. பாடி மெட்டீரியல் உங்களுக்கு போலி கார்பனேட்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராப் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஏன்னா சிலிக்கானில் பண்ணியிருக்காங்க. 22 mm வருது. கலர் உங்களுக்கு இதில் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஜெட் பிளாக் இருக்குது, மிட் நைட் ப்ளூ இருக்குது, ஆலிவ் க்ரீன் இருக்குது, டீப் ஒயின் இருக்குது, ரோஸ் பிங்க் இருக்குது, மிஸ்ட் கிரே இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான கலர் தந்திருக்காங்க. சில வாட்சில் 4 கலர் இருக்கும், இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக நிறைய தந்திருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி பேட்டரி பேக்கப் உங்களுக்கு அதிகமாக இது கொடுக்கும். ஏன்னா சில விஷயங்கள் கையாண்டுருக்காங்க. அது நான் டெக்னாலஜிக்குள்ளாடி போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் என்ன கொடுக்கக்கூடிய காசுக்கு என்ன தராங்கிறத பேசிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IP68 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோடு உங்களுக்கு 130க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. அதே மாதிரி அந்த அல்காரிதம் எல்லாம் பார்த்திங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. நான் அது டெக்னாலஜிக்கு போகும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேசிக்காக ஒரு வாட்சில் என்னென்ன சென்சார் இருக்கணுமோ எல்லா சென்சாரும் தந்திருக்காங்க. ஆப்டிக்கல் ஹார்ட் சென்சார் இருக்குது, அஸ்லோமீட்டர் இருக்குது, SpO2 சென்சார் இருக்குது. IP68 ரேட்டிங் தந்திருக்கனால தண்ணிக்குள்ளாடி தாராளமாக முக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லலை, வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஆனால் நல்லா IP68 வரனால நல்லா தாக்கு பிடிக்கும், பிரச்சனை கிடையாது. தென் 200க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோவை வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணிக்கலாம், அதை கூட எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் டெக்னாலஜி சைடுக்குள்ளாடி போயிடலாம். நண்பா, டெக்னாலஜிக்குள்ளாடி போனீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ளூடூத் சிப்பை பயன்படுத்தியிருக்காங்க, 5.3 வெர்ஷன். அதே மாதிரி இதில் டெடிக்கேட்டடாக ட்ரூ சிங்குங்கிற ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு அவங்க ட்ரேட்மார்க்கும் வாங்கி வச்சுருக்கிறாங்க. மெயினான விஷயம், இந்த டீம் எதுக்காக ஒர்க் பண்ணாங்கன்னா, பேட்ரி கம்மியாக எடுத்துக்கணும். அதாவது நம்ம வாட்சுக்கு சார்ஜ் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் தாக்கு பிடிக்கணும். அதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதோட அவுட்புட் நமக்கு செக் பண்ணும்போது தெரிய வந்துச்சு. தென் பேரிங் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், கால் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கணும். கால் பண்ணும்போது இடையூறு இல்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கணும். அதாவது கம்யூனிகேஷன் சிங்கிங்கில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறாங்க. டெக்னாலஜி வைஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, பெரிய ஸ்க்ரீனு. அதோட எட்ஜஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பக்காவாக ஒரு ப்ரீமியம் வாட்சாக பார்க்கக்கூடிய ஒரு லுக்கு வருது. 2.5Dயில் கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனை இப்போது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ரிஃப்ரெஷ் ரேட் எந்த மாதிரி இருக்குங்கிறத. இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குது, பக்காவாக இருக்குது ரிஃப்ரெஷ் ரேட்டு. தென் சிங்கிள் சிப் ப்ளூடூத் காலிங் கூட வருது. வேறு மாதிரி குயிக் ரிப்ளை பண்ணிக்கலாம், கால், SMS எல்லாமே ரொம்ப டேப் பண்ணுறது ரொம்ப குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதே மாதிரி இவங்க டீம் பார்த்திங்கன்னா ஒரு
சூட்டை கொண்டு வராங்க ஹெல்த்துக்காக, நாய்ஸ் ஹெல்த் சூட்டுங்கிற ஒரு விஷயம். அதாவது அல்காரிதம் வந்து பக்கா வேலை செய்யுதுங்கிறத அவங்க ஆணித்தனமாக காட்டுறாங்க. திடீர்னு நம்ம சைக்கிளில் போயிட்டுருப்போம், திடீர்னு நம்ம வாலிபால் விளையாடுவோம், திடீர்னு கிரிக்கெட் விளையாடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ எந்த நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடு விளையாடுறீங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அது கண்டுபிடிக்கிற மாதிரி சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதம் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், பக்காவாக பண்ணியிருக்காங்க. தென் 130க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க. பேக்கப் வந்து பக்காவாக கொடுக்கும். ஃபோன் கால் வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா குறைந்தபட்சம் 1.5 நாள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இல்லை ஃபோன் கால் எனக்கு வேண்டாம்னா உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் ஸ்மார்ட் பேண்ட் கொடுக்குற மாதிரி பக்காவாக பேட்டரி பேக்கப் உங்களுக்கு கொடுக்குது. நண்பா, இந்த ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறத பார்த்துடலாம். ப்ரோக்ராமர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான். அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டிக்குள்ளாடி போகுது. அன்றைய தினத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு வந்துடும். தென் கீழே இருந்து மேலே பாட்டத்தில் இருந்து டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. மெயினான கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு பிளாக் மோடில் இருக்குது. பிளாக் மோடாக மாறி பார்க்குறது இருக்குது. இதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொல்லிட்டு பிரத்யேகமாக மெனு தந்திருக்காங்க. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் விஷயங்கள், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக பார்த்துடலாம். அதே வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் ஆகிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. தென் க்ரௌன் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு கொண்டு வர விஷயம் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாய்ஸ் ஹெல்த்துங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. நாய்ஸ் பஸ்ஸு, கிளாக்கு, ஒர்க் அவுட்டு, அதில் நிறைய மோட் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துடலாம். ஏன்னா 130க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டு, ரிமைண்டரு, மியூசிக் கண்ட்ரோலு, வெதர் அப்டேட்டு, ஸ்டாக் பீரியடுகளுக்கு ஸ்டாக்குங்கிற ஒரு விஷயம், அப்புறம் வாட்ச் ஃபேஸு, ஃப்ளாஷ் லைட்டு, கால்குலேட்டர், செட்டிங்ஸ், இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இல்லை, இருக்கிறத உருப்படியாக பண்ணியிருக்கிறாங்க. ஓவரலாக பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாங்க. தென் இதை ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்னா, கொடுக்கக்கூடிய காசுக்கு அம்சமாக எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யுனிக்காக உங்களுக்கு சொல்லிட்டு செஞ்ச மாதிரி அல்ட்ரா ப்ரீமியம்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த விஷயம் இதில் வந்து காமிக்கலாம். அவங்க உங்களுக்கு சொல்லிட்டு யுனிக்காக வந்து செஞ்ச மாதிரி எங்கேயும் தேடி பார்த்தாலும் கிடைக்காத மாதிரி வாட்சஸ் வேணும்னா அதுக்கான ரிவ்யூ நிறைய நம்ம லாஸ்ட் வீக் பண்ணியிருக்கிறோம். ஒரியான் மேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 2500 பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வாட்ச் பரவாயில்ல. டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. எல்லா வாட்சோட ரிவ்யூவும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. லிங்க் எல்லாமே உங்களுக்கு கார்டில் கொடுத்துருக்குறேன். தென் இந்த வாட்ச் வேணும்னா இதோட பை லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூ பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட்டுக்கான ஸ்மார்ட் வாட்ச் எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி வாட்சஸ் எந்த மாதிரி ஆப்ஷனோட வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமோ எல்லாமே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எல்லாமே பார்க்குறேன். அந்த மாதிரி ஏதாவது விஷயம் மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா அதையும் நான் எடுத்து ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.